Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி போராட்டம் நடைபெறவுள்ளதாக செய்தி வெளியானதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மெரினாவில் போராட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா சதுக்கம் வரை ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களை திருப்பி அனுப்பினர். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத திறனற்ற விடியா திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி போராடுபவர்களை அடக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நடைமேம்பாலத்தில் இருந்து மழைநீர் அருவி போல் கொட்டியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் தாம்பரம் பேருந்து நிலையத்தையும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் தானியங்கி நடைமேம்பாலத்தில் உள்ள மேற்கூரையில் இருந்து மழைநீர் அருவி போல் கொட்டியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ராட்வீலர் நாய் கடித்து சிறுவன் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மந்திரகிரி சில்பாஸ்ரீ தம்பதியின் 4 வயது மகன் நிஷாந்த் அபிமந்தை அதே பகுதியைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பவரின் ராட்வீலர் நாய் துரத்தி கடித்துள்ளது. இதில் காயமடைந்த சிறுவனை மீட்டு அருகே இருந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடியா அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். நாகையில் கடந்த 48 மணி நேரத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிப்பாளையம், கீழையூர், கீழ்வேலூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக புதுச்சேரி கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 32 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 150 மதுபாட்டில்கள், 1475 லிட்டர் புதுச்சேரி சாராயம், 3 லிட்டர் பணங்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடிய ஆட்சியில் தொடரும் கள்ளச்சாராய விற்பனையால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த 25 போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளிடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் திருடி விற்பனை செய்வதை விடியா திமுகவின் போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் எண்ணுக்கு புகார் அளித்ததை தொடர்ந்து கொள்ளிடம் போலீசார் செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் போலீசார் பல மாதங்களாக மணல் மாஃபியாக்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 25 போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். விடியா திமுக ஏவல் துறையினரே குற்றச்சம்பவங்களுக்கு துணை போவது இச்சம்பவத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரதராமி பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமி சஞ்சனா அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இதற்கிடையே வீட்டில் ஹீட்டரில் தண்ணீர் காய்ச்சிய போது எதிர்பாராத விதமாக சஞ்சனா மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதையடுத்து வீட்டின் அருகே இருந்தவர்கள் சிறுமியை மீட்டு குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுமி சஞ்சனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா திமுக அரசை ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் வீடியோ மூலம் வசைபாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் தமிழகத்தில் இருந்து Taste the Daily.